சென்னையில் திருமண விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக காங்கிரஸ் இடையேயான கூட்டணி உறவு குறித்து பேசியது அரசியல் களத்தில் கவனிக்க வைத்துள்ளது. கடந்த சில நாட்களாக தவேக காங்கிரஸ் கூட்டணி அமைய வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் பரவி வரும் சூழலில் முதலமைச்சர் ஸ்டாலினின் பேச்சு யாருக்கான பதில் என்ற கேள்விக்கு விடை தேடுகிறது இந்த தொகுப்பு. ஒரே அணியில அதே சிந்தனையோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. யாரையும் சகோதரர் என்று நான் சொன்னது கிடையாது. ஆனால் ராகுல் காந்தியை பற்றி மட்டும் விழிக்கிற போது அருமை சகோதரர் என்று நான் சொல்லுவது. தனி மனிதர்களுடைய நலனை விட நாட்டினுடைய நலன்தான் முக்கியம் என்ற உணர்வோடு அந்த நட்புறவு இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கரூர் துயரச் சம்பவத்திற்கு பிறகு தற்போதிருக்கும் கூட்டணி கணக்குகள் எந்த நேரத்திலும் மாறலாம் என சொல்லப்பட்டு வரும் நிலையில் காங்கிரசுடனான உறவு குறித்த முதலமைச்சரின் பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்த திருமண விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் திமுகவும் காங்கிரசும் கொள்கை உறவுகளாக பயணிப்பதாக கூறியதோடு நாட்டின் ஒற்றுமைக்காக திமுகவும் காங்கிரசும் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பதாக கூறினார். மேலும் தனிநபர் எண்ணங்களை தாண்டி இரு கட்சிகளின் உறவும் வலிமையாக இருப்பதாக கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின் ராகுல் காந்திக்கும் தனக்கும் நெருக்கமான சகோதர பாசம் இருப்பதாக நெகிழ்ந்து பேசினார். திமுக காங்கிரஸ் இடையேயான புரிதலும் கொள்கை உறவும் நாட்டின் எதிர்காலத்தை நிச்சயம் காப்பாற்றும் என முதலமைச்சர் பேசியது 2026 தேர்தலுக்கும் காங்கிரசுடன் தான் கூட்டணி நீடிக்கும் என்பதை உணர்த்துவதாகவே இருந்தது. நாட்டுடைய நன்மைக்காக, நாட்டினுடைய நலனுக்காக, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, அதையும் தாண்டி இந்திய நாட்டினுடைய ஒற்றுமைக்காக ஒரே அணியில அதே சிந்தனையோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் நான் பேசுகிற போது, விழிக்கிற போது யாரையும் சகோதரர் என்று நான் சொன்னது கிடையாது. ஆனால் ராகுல் காந்தியை பற்றி மட்டும் விழிக்கிற போது அருமை சகோதரர் என்று நான் சொல்லுவது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன அண்ணன், மூத்த அண்ணன். எப்போ பார்த்தாலும் என் ஃபோனில் பேசும்போது சரி, நேராக பார்க்குற போது மை டியர் பிரதர் என்று தான் சொல்லுவார். ஆக அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. இதுக்காக சொல்றேன்னா, இந்த அளவுக்கு அரசியல் நட்பு மட்டுமல்ல, கொள்கை உறவாகவும் வலுப்பெற்று இந்தியாவோட கொள்ளாக இன்றைக்கு எதிரொலிச்சு கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த உணர்வைத்தான் நான் எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்கிறோம். தனி மனிதர்களுடைய நலனை விட நாட்டினுடைய நலன்தான் முக்கியம் என்ற உணர்வோடு அந்த நட்புறவு இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு அரசியல் இயக்கங்களுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புரிதலும் கொள்கை உறவும் நிச்சயம் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை காப்பாற்றும். வருகிற தேர்தலில் கூடுதல் தொகுதிகள் வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என காங்கிரஸ் கட்சியினர் சிலர் குரல் எழுப்பி வரும் நிலையில் அது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்பட்டு வந்தது. அது மட்டுமல்லாமல் கரூர் துயரச் சம்பவத்திற்கு பிறகு விஜயிடம் ராகுல் காந்தி பேசி ஆறுதல் தெரிவித்ததை வைத்தும் காங்கிரசும் தவேகவும் கூட்டணி சேர வாய்ப்பிருப்பதாக பேசப்பட்டு வந்தது. விஜயுடன் கூட்டணி வைப்பதன் மூலம் ஆட்சியில் அதிகாரம் கிடைக்கும் என்பதோடு கேரளாவில் மீண்டும் ஆட்சியை பிடிக்க உதவியாக இருக்கும் என்பதும் காங்கிரசின் திட்டமாக இருக்கும் என சொல்லப்பட்டது. கேரளாவில் விஜய்க்கு பெரிய அளவில் ரசிகர் பட்டாளம் இருக்கிறது என்ற நிலையில் காங்கிரசுக்காக விஜய் வாக்கு கேட்கும் போது அது வெற்றி பாதைக்கு வழிவகுக்கும் என்பதும் காங்கிரஸ் மேலிடத்தின் ரூட் மேப்பாக இருக்கலாம் என கருதப்பட்டது. ஆனால் 2004 திமுக கூட்டணியில் பயணித்து வரும் காங்கிரஸ் இடையில் 2014 தேர்தலில் மட்டும் தனியாக போட்டியிட்டது. பின்னர் மீண்டும் 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் சேர்ந்து கொண்ட காங்கிரஸ் தற்போது வரை திமுக கூட்டணியில் தான் பயணித்து வருகிறது. ஆகவே திமுகவை விட்டு காங்கிரஸ் விலக வாய்ப்பிருக்கிறதா என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேசிய கட்சியான காங்கிரசுக்கு அதிக எண்ணிக்கையில் எம்பிக்கள் இருப்பதில் தமிழகமும் ஒன்று என்பதோடு தேசிய அளவில் பாஜகவை வலுவாக எதிர்க்க திமுக என்ற வலுவான மாநில கட்சியின் ஆதரவும் தேவை என சொல்லப்படுகிறது.
கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு திருமண விழாவில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் கை எப்போதும் நம்மை விட்டு போகாது என காங்கிரசுடனான கூட்டணி குறித்து சூசகமாக பேசியிருந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் காங்கிரசுடனான கூட்டணி உறவு குறித்து பேசியிருப்பது கூட்டணியில் விரிசல் என பரவி வரும் தகவலுக்கு பதிலடியாக அமைந்திருக்கிறது.